இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு பார்க்கலாம். காலையில் அக்கா வீட்டிலேருந்து இட்லியும் கறி குழம்பு கொடுத்துருந்தாங்க. இட்லி ரொம்ப நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க. கறி குழம்புக்கும் இட்லிக்குமே சூப்பராக இருந்தது. இதுதான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம் காலையில். மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் தான் தாளித்தோம். இந்த தயிர் வீட்டில் தான் போட்டோம். நல்ல வெண்ணெய் மாதிரி ஒரு மாதிரி அல்வா மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. புளிப்பு எதுவுமே இல்லை தயிரில். செம்மையாக இருந்தது தயிர். ரொம்ப டேஸ்ட்டே நல்லா இருந்தது. வீட்டில் போட்டதுனால அது டேஸ்ட்டே நல்லா இருந்துச்சு. அதில் கடுகுளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சீரகம் போட்டு தாளித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு தயிரை நல்லா அடிச்சுக்கிட்டேன், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாதுன்னு. அதனால் அப்படி அதுக்கப்புறம் தாளித்ததை ஊற்றிட்டு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய், உப்பு மிளகாத்தூள் போட்டு அப்படியே எண்ணெய் போட்டு அப்படியே வறுத்த மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கும் தயிர் சாதத்துக்கும் சூப்பராக இருந்ததுங்க. என் பையன் போன வாரம்லாம் என் சின்னண்ணன் வீட்டில் இருந்தான். இந்த வாரம் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே எங்கள் பெரிய நடுவண்ணன் வீட்டில் இருக்கிறான் அவன். இது எங்கள் வீட்டுக்காருக்கு சாதம் கலரி அவருக்கு ஒரு டப்பா போட்டு கொடுத்துட்டேன். கத்திரிக்காயும் ஊறுகாய் கொஞ்சம் வச்சு தயிர் சாதம் கொடுத்து விட்டேன். நானும் மதியானம் அது தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஒரு மாம்பழம் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். மாம்பழம் சூப்பராக இருந்தது, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு. வாங்க சாப்பிட்லாம்.